ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பாக்கு அம்மாவா நீ வா, கார்டியனா நான் வரேன். குழந்தையோட படிப்பு தானே முக்கியம். பாப்பா இந்தா உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்கோ, நல்லா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க, அவ யார்கிட்டயும் எதுவும் வாங்க மாட்டா. அப்படிலாம் சொல்லாத தங்கம். அங்கிள் எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கணும். நான் வேணா அங்க வைக்கிறேன், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப எடுத்து சாப்பிட்டுக்க. சரி விஜய், அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு பாப்பா ஸ்கூல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகே சார். பாய்டா செல்லம். இந்தா வரேன். விஜி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லு பிரியா. இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இவன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். நான் இவனை பத்தி அரசல் புரசலா விசாரிச்சு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் நானும் சொல்றேன். சரி பிரியா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நிலாவ சென்னையிலேயே ஒரு நம்பர் 1 ஸ்கூல்ல சேர்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு. இங்க எது ரொம்ப நல்ல ஸ்கூல்? ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ் ஸ்கூல் இருக்கு. எஜுகேஷனல் லெவல் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய ஆட்களோட பசங்க அங்கதான் படிக்கிறாங்க. ஓகே. எதுக்கு உங்களை ஸ்கூலுக்கு வர வச்சு தெரியுமா? எதுக்குடா? நேற்று தெய்வான பாட்டி வந்து பிரின்சிபலோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க பிளான் பண்ணாங்க தெரியுமா? என்னடா பண்ணாங்க? இவனை விடாதீங்க, பிஸியாவே வைங்க. 8 ஹவர்ஸும் எழுதுறது படிக்கிறதுன்னு இவனை ஹெக்டிக்காவே வைங்க. அப்பதான் இவனோட சேட்டை எல்லாம் கம்மியாகும். இப்படியாடா பாட்டி அந்த பிரின்சிபலும் பேசிக்கிட்டாங்க? ஆமாப்பா, இப்ப கூட பாட்டி என்ன ஸ்கூலுக்கு விட வந்தா அந்த பிரின்சிபல் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பத்தி பேசிப்பாங்கன்னா உன்னை கூட்டிட்டு வந்தேன்.